தஞ்சை மாவட்டத்தில் சிறந்த கலை அறிவியல் கல்லூரிக்கான கற்றல் விருது பெற்ற உங்கள் மருதுபாண்டியர் கல்லூரியில் ஆல் யூஜி, பிஜி, பிஎச்டி மற்றும் பிஎடுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. IPL கோப்பையுடன் பெங்களூரு நகருக்கு வந்துள்ள RCB அணிக்கு வழிநடிகளும் திரண்டு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாரதிராஜாவிடம் கேட்கலாம். பாரதிராஜா, வணக்கம். இந்த முதல் முறை வெற்றி பெங்களூரு எப்படி இதை கொண்டாடி வருகிறது, விவரங்களை பதிவு பண்ணுங்க. இந்த காட்சிகளை பார்த்தாலே நாம் புரிந்து கொள்ள முடியும். முதல் முறையாக IPL கோப்பையை வென்றுள்ள RCB அணிக்கு உற்சாக வரவேற்பை அந்த மாநிலத்தில் உள்ள RCB ரசிகர்கள் கொண்டாடி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த வரவேற்பு என்பது சாதாரணமாக ரசிகர்கள் மட்டுமல்லாது மாநிலத்தின் துணை முதல்வரான DK சிவகுமார் அவரே நேராக விமான நிலையத்திற்கு சென்று அங்கு வந்து இறங்கிய வீரர்களை கைகுலுக்கி வரவேற்றார். அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் அரசு சார்பாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்ல, எப்போதுமே விதான சௌதா, பெங்களூருவின் அடையாளமாக கருதப்படும் தலைமைச் செயலகமான விதான சௌதா என்பது அரசு நிகழ்ச்சிகள் அதே போல பெரிய தலைவர்களின் பிறந்த நாள் அல்லது நினைவு நாள் விழாக்கள் மட்டுமே அங்கு கொண்டாடப்பட்டு வரும். ஆனால் அந்த இடத்தில் RCB அணியின் வெற்றியை கொண்டாடும் விதமாக நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று மாலை 4 மணி முதல் 5 மணி வரை கர்நாடக முதல்வர், துணை முதல்வர், அதே போல மாநிலத்தின் ஆளுநர் கூட இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. அவர்கள் வீரர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள், வாழ்த்துக்களை தெரிவிப்பார்கள். இதை காண்பதற்காக பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் அந்த விதான சௌதா முன்பு குவிந்திருக்கிறார்கள். இத்துடன் முடிந்து விடுகிறதா என்றால் இல்லை. அங்கிருந்து பேரணியாக, அதாவது இந்த வெற்றி பேரணி என்று சொல்வார்கள், வீரர்கள் கோப்பையை ஏந்தி திறந்த பேருந்தில் விதான சௌதாவிலிருந்து சின்னசாமி ஸ்டேடியம் வரை செல்ல இருக்கிறார்கள். இந்த வழிநடிகளும் ரசிகர்கள் RCB என கோஷமிட்டுக் கொண்டு தற்போதிலிருந்தே காத்துக்கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, 6 மணிக்கு பிறகு சின்னசாமி மைதானத்தில் RCBயின் வெற்றியை கொண்டாடும் விதமாக RCB அணி நிர்வாகம் சார்பில் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அதையும் காண ரசிகர்களுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் இந்த 17 ஆண்டு கால காத்திருப்புக்கு பின்னர் இந்த வெற்றி ஒரு உலகக்கோப்பைக்கு நிகராக கர்நாடகா கொண்டாடி வருகிறது. RCBயின் வெற்றியை முதல்வர், துணை முதல்வர் வழக்கமாகவே இந்த விதான சௌதா என்றால் அரசு நிகழ்ச்சிகளுக்கு பெரும்பாலும் பயன்படுத்தப்படும். ஆனால் இது ஒரு தனி, அதுவும் கிரிக்கெட் தனியார் நிர்வாகம் சார்பில் நடக்கும் கிரிக்கெட்டுக்கு எப்படி இதையெல்லாம் ஒதுக்கினார்கள் என்ற கேள்வி எழுந்தாலும் கூட விளையாட்டு என்பது ஜாதி மத பேதத்தை துறந்து அனைத்தையும் ஒன்றிணைக்கும் ஒரு விஷயம் என்பதால் அரசு இதை கையில் எடுத்து செய்வதாக துணை முதல்வர் தெரிவித்திருக்கிறார். ஒட்டுமொத்தத்தில் கர்நாடக மக்கள் இந்த வெற்றியை ஒரு விழாவாகத்தான் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதன் ஒரு அங்கம்தான் இன்றைய இந்த வெற்றி பேரணிக்கான ஏற்பாடுகள். விவரங்களுக்கு நன்றி பாரதிராஜா. தஞ்சை மாவட்டத்தில் சிறந்த கலை அறிவியல் கல்லூரிக்கான கற்றல் விருது பெற்ற உங்கள் மருதுபாண்டியர் கல்லூரியில் ஆல் யூஜி, பிஜி, பிஎச்டி மற்றும் பிஎடுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. மாற்றத்தை விரும்புபவர்கள் மருதுபாண்டியர் கல்லூரிக்கு வாருங்கள்.